ஆஷா தஞ்சாவூர்ல இருந்து சில்லி கார்லிக் எக் கறி ரெசிபி சென்ட் பண்ணிருக்காங்க. இது என்ன டிஃபரெண்டா இருக்கு? நான் சிக்கன் கேள்விப்பட்டிருக்கேன். சில்லி கார்லிக் எக் சொல்லுங்க. சில்லி கார்லிக் எக். ஆமா, ஆக்சுவலா இது வந்து ஒரு சூப்பரா ஒரு ஸ்டார்டரா கொடுக்கலாம். தேவைப்பட்டா செமி கிரேவியா கொடுக்கலாம். அது ரைஸ் நூடுல்ஸ் தான் எடுத்துவாங்க. பட் இது வந்து ஒரு இண்டோ சைனீஸ் ரெசிபி தான். சில்லி கார்லிக் எக் ஒரு எக் லவர்ஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. சமைக்கிறதுக்கு முன்னாடி சமைக்க தேவையான பொருட்கள் என்னங்கிறது பார்த்துட்டு வந்துடலாம். சில்லி கார்லிக் எக் செய்ய தேவையான பொருட்கள்: வேக வச்ச முட்டை 4, நறுக்கிய குடைமிளகாய் 1, மைதா 2 டேபிள் ஸ்பூன், வெங்காயத்தாள் சிறிது, சர்க்கரை 1/2 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், நறுக்கிய வெங்காயம் 1, நறுக்கிய பூண்டு 10 நம்பர், நறுக்கிய இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், முட்டை 1 நம்பர், உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. சில்லி கார்லிக் எக் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தாச்சு. செஃப் ஸ்டார்ட் பண்ணிடலாமா ப்ராசஸை? ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேட்டர், சின்ன பேட்டர் ரெடி பண்ணி நம்ம முட்டை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். அதுக்கு கார்ன்ஃப்ளவரு, மைதா மாவு. ஓகே. தென் கார்ன்ஃப்ளவரு, இதுலேயே வந்து கொஞ்சம் எக்குக்கே எக்கா? ஆமாம், பைண்டிங் ஏஜென்ட். ஓகே. இதுக்கு தேவையான உப்பு, இந்த பேட்டருக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதானா செஃப்? இல்லை, அதுக்கப்புறம் ப்ராசஸ் இருக்கு. ஓகே செஃப். எப்படிமா நீ கேட்குற கேள்வியில நீ கரெக்டா படங்குது உன்னோட கேள்வி எல்லாமே. லைஃப்ல என்ன மாதிரி ஒரு ஆங்கரை நீங்க பார்க்கவே மாட்டீங்க. அதனாலதான் மறக்க கூடாதுல செஃப். கடைசியில இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தது, கேக்குற கேள்வியிலேயே நான் வந்து பேனிக் ஆயிட்டேன் அப்படின்னு ஒரு ஞாபகம் இருக்கும் இல்ல? ஆமா, இருங்க வரேன். இந்த படத்து என்னன்னா சூடு பண்ணும், இல்லைன்னா ஃப்ரை பண்ணும், பேனிக் இல்லாம பண்ணிடுவோம். ஓகே, இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ எக்கு, இந்த பாயில் பண்ண எக்கை நம்ம 1/2 வெட்டி எடுத்து வச்சிருக்கேன். சால்ட் போட்டு வேக வைக்கணுமா இல்ல சும்மா வேக வைக்கணுமா? சால்ட் போட்டுடலாம். ஓகே. இதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். மைனஸ்க்குள்ள எக் இருக்க மாதிரி இருக்கு செஃப் எனக்கு பாக்கும்போது. அப்படியா? என்ன மைனஸா? மைனஸ். மைனஸ். நாட் திஸ் மைனஸ். 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 ஓகே. தென் இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சைடு வந்து எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம வந்து இந்த பேட்டர்ல வந்து எக்கையும் வந்து நல்லா பிரட்டிட்டோம். செஃப் இந்த எண்ணெய் பாக்கும்போது எனக்கு பயமா இருக்கு செஃப். நான் அப்படியே போயிட்டா? சரியாம்மா? சந்தோஷமா. நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. இல்ல வேணாம் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டீங்க. அப்ப அந்த அளவுக்கு நான் உங்களை டார்ச்சர் பண்றேன்னா என்ன? அப்படி சொல்லுமா? இந்த முடிச்சிரும். அதமா அப்படி எல்லாம் கிடையாது, நான் அப்படி போட மாட்டேன் அப்படி சொல்லணும். போமா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகே, இது மாதிரி நம்ம ஆயில ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எக் லவர்ஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஒரு சூப்பரான ஸ்டார்டர். பாருங்க, அவ்வளவுதான், எக் ரெடி ஆயிருச்சு. ஓகே சார். நம்ம படபடப்பா நிறைய கேள்வி கேட்பீங்க. இந்த முட்டை போண்டாவாம்பீங்க, முட்டை பொரியலாம்பீங்க, கேட்கவே இல்லை. முட்டை பார்த்தா ஆகல செஃப் இன்னைக்கு. ஒரு சைடு வந்து நம்ம முட்டை பொரிச்சு எடுத்து வச்சிட்டோம். தென் கடாயில கொஞ்சமா எண்ணெய், நல்லா ஃபைனா சாப் பண்ண இஞ்சி, அடுத்ததா பூண்டு. இது ஒரு பேசிக் இன்கிரீடியன்ஸ் தான். இதில் சோயா சாஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இதில் கொஞ்சமாக ஆனியனு, இது நல்லா வதங்கணும்னு இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். லைட்டாக கிரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே. கோல்டன் ஆகணுமா? இல்லை, லைட்டாக இந்த கண்ணாடி பதம் போடாத மாதிரி இருந்தால் போதும். தேவைப்பட்டால் நம்ம க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். பட் சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம்.
அண்ட் அது மட்டும் இல்லாம கேப்சிகமும் ஆட் பண்றோம் இல்லையா? கேப்சிகத்தில் உங்களுக்கு பெரிய காரம் இருக்காது. ஓகே. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. தென் இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். தென் இதில் சோயா சாஸு, இதில் கொஞ்சமாக சுகரு, அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு. ஆல்ரெடி வந்து நம்ம பேட்டரில் இந்த ஃப்ரை பண்ணதில் சேர்த்துருக்கோம். இந்த சாஸுக்கு தேவையான சால்ட் தான் சேர்த்துருக்கோம். இப்போ சில்லி சிக்கன் மாதிரி இருக்கு செஃப். இந்த ஆனியன்லாம் நிறைய பார்க்கும்போது ஆனியன் அண்ட் ஆமாம், அதிலே கொஞ்சம் கார்லிக் சேர்க்குறோம். கார்லிக் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் ரெசிபி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக சில்லி சிக்கனில் வந்து பார்த்தீங்கன்னா சில்லி பேஸ்ட் சேர்ப்போம். இது நம்ம சில்லி அதாவது சில்லி பேஸ்ட் வேறு, சில்லி ஃப்ளேக்ஸ் வேறு. ஆமா. ஸோ இது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஒரு நல்ல ஸ்டார்டராக கொடுக்கலாம் நம்ம. ஓகே செஃப். இது அடுத்ததா இப்படியே கூட சாப்பிடலாம்னு தோணுது. நல்லா இருக்கும் இல்லையா? இல்லை ஸோ தனியாக தான் ஒன்று எடுத்து வச்சுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா இவர் எனக்கு கொடுக்க மாட்டார் தனியா. இல்லை பரவாயில்ல, பேச ஆரம்பிச்சிட்டீங்க. வெரி குட். இது நல்லா டாஸ் பண்ணிட்டோம். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம், ரொம்ப ட்ரை ஆயிடும். தென் அடுத்ததா சில்லி ஃப்ளேக்ஸ். இது நல்லா மனசார சேர்த்துக்கலாம். நமக்கு மனசார சேர்த்துக்கலாமா? இல்லை ஆக்சுவலாக என்னன்னா நம்ம காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்க்கல, இது மட்டும்தான். ஸோ அப்போ தான் வந்து இந்த உங்களுக்கு இந்த சில்லியோட டாமினேஷன் இருக்கும், இந்த கார்லிக்கோட டாமினேஷன் இருக்கும், நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சமாக இந்த ஸ்ப்ரிங் ஆனியன், வெங்காயத்தாள் சேர்த்துட்டோம். ரெடி ஆயிடுச்சு. கரெக்டா? அவ்வளோதான், பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. ரெடி பண்ணிடலாம். ஓகே செஃப், இந்தாங்க டடா. சில்லி கார்லிக் கேக் எப்படி செய்யறங்கிறத பார்த்துடலாம். வேக வச்ச முட்டையை ரெண்டாக வெட்டி கார்ன்ஃப்ளவர், மைதா, முட்டை, உப்பு கலந்து கலவையில் பெரட்டி எண்ணெயில் பொரிச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்து இஞ்சி, பூண்டு, வெங்காயம் வதக்கி குடமிளகாய் சேர்த்து லேசாக வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து சோயா சாஸ், உப்பு, சர்க்கரை கலந்து கொதி வரப்ப பொரிச்ச முட்டை சேர்த்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ், வெங்காயத்தால் சேர்த்து பெரட்டினோன்னா சுவையான சில்லி கார்லிக் கேக் தயாராகிடும்.